நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனோபாவம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு கலைச்சொல் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. நம்ம சோஷியல் மீடியாஸ்ல என்னென்ன கலைச்சொல்லாம் பார்க்குறோம்? தற்குறிகள், 200 ரூபா ஊப்பிகள், திமுகவின் கொத்தடிமைகள், இந்த மாதிரியான கலைச்சொற்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த கலைச்சொற்களுக்கெல்லாம் ஆழ்ந்த அறிவு இல்லை, புரியுதுங்களா? அந்த ஆழ்ந்த அறிவு இதில் இல்லாம இருக்கு. நாம உபயோகிக்கிற கலைச்சொற்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆர்கனைசேஷன், சயின்டிஃபிக் டெம்பர் இப்போ பார்க்க போகிறோம். நம்பிக்கை, பிலீவ்னஸ், இதெல்லாம் பல தலைவர்கள் பார்லிமெண்ட்ரியில் பேசுகிறப்ப உபயோகிக்கப்பட்ட கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்களுக்கு டீப் மீனிங் இருக்குது, அதில் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அந்த மாதிரியான கலைச்சொற்கள் தான் இவைகள் எல்லாம். இந்த கலைச்சொற்கள் எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா, ஈகோனஸ், நம்ம வெறிய தூண்டுற மாதிரி இருக்காது, நம்மளை பக்குவப்படுத்தும். அமைப்பாய் திரள்வோம்ன்ற கலைச்சொல்லாம் மிக ஆழமான கலைச்சொல். அதை பற்றி நம்ம பின்னாடி கடைசியில் பார்ப்போம். ஸோ கலைச்சொற்களோட முக்கியத்துவம் இதுதான். ஏன் கலைச்சொற்களை உபயோகப்படுத்துகிறோம்னா, அது ஆழமான மீனிங்கை கொடுக்கும். நம்ம ஆர்கனைசேஷன்ற டாப்பிக்கில் பார்க்குறப்ப உங்களுக்கெல்லாம் கோவம் வந்திருக்கும். கிராமம் நகரம்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அம்பேத்கர் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்பிக்கை, அண்ணா நம்பிக்கையின் அடிப்படையிலானது அப்படின்னு ஒரு சட்டமே ஏற்றாரு. அது இன்னுமே அந்த சட்டம் அமலில் இருக்கு. ஸோ இந்த கலைச்சொற்கள் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கவை. அவை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம், நுகர்றோம் அப்படின்னா, அந்த கருத்துல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு அறிவுபூர்வமாக நம்ம அணுகிறதுக்கு தான் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு பயன்படுது. இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 35வது சரத்தில் இருக்கிறது. எனக்கு 31 35 அப்படின்ற குழப்பம் இருக்கு. ஆனால் கடமைகள்ல ஒரு முக்கிய கடமையாக இந்த சயின்டிஃபிக் டெம்பர் என்ற வார்த்தை இருக்கு. இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது இப்போ ஒரு டிகிரி இருக்குல்ல, ஒரு டிகிரிங்கிறது தலைவிதியில் 4 நிமிஷம். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி 4 மினிட்ஸ் அந்த 4 நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி மாறுது வரும். அப்புறம் எவ்ரி 4 மினிட்ஸ் 4 நிமிஷம்னா 30 டிகிரிக்கு ஒரு ராசி. 4 × 30 நிமிஷம்னா 2 மணி நேரம், 100 நிமிஷம், 12 ராசி. தோழர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தோழர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் ஜோதிட பின்னணியிலிருந்து வந்தவர். இந்த சயின்டிஃபிக் டெம்பரை ப்ரமோட் பண்றதுக்காண்டியே இவர் சம்பந்தமான தகவல்கள் 3 தகவல்களை நம்ம பார்ப்போம். முதல் தகவல் இது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டிகிரி அப்படின்றத சொல்ல வர்றாரு. 3 டிகிரி 4 டிகிரின்னு ஏதோ ஒரு கணக்கு போடுறாரு. அது உங்களை குழப்பும் விதமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் இது அறிவுபூர்வமானது, அறிவியல் பூர்வமானது அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. எல்லாருமே அறிவியல் வகுப்பு, கணித வகுப்பு படித்திருப்பீர்கள். அதுல காம்பஸ் அப்படின்ற பாகைமானி கருவியை பார்த்திருப்பீங்க. அது அரைவட்ட வடிவில் உண்டா? அந்த அரைவட்ட வடிவத்துல 180 டிகிரி இருக்கும். அப்போ முழுவட்டமாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், 360 டிகிரி. நம்ம பூமியும் ஒரு வட்ட வடிவிலான ஒரு கோள், சரிங்களா? அப்போ அந்த வட்ட வடிவத்துல எத்தனை டிகிரி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், 360 டிகிரி இருக்கும். அப்போ 360 டிகிரியை நம் சூரியன் கடப்பதற்கு 24 மணி நேரம் தேவைப்படுகிறது. சூரியன் கடக்கிறது அப்படின்றதே ஒரு தவறான வார்த்தை. இருந்தாலும் நம்ம ரொம்ப குழப்ப வேணாம் அப்படின்றதுக்காக, சூரியன் பூமியை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. மொத்தம் 360 டிகிரி தேவைப்படுகிறது. அப்போ நாம இங்க வகுத்தல் கணக்கை யூஸ் பண்ண போறோம். 360 டிவைட் பை 24 மணி நேரத்துல 360 டிகிரியை சுத்துது. அப்ப வகுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 டிகிரி கிடைக்குது. அப்போ நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 1 மணி நேரத்துல நம்ம சூரியன் 15 டிகிரியை கடக்கிறது அப்படின்ற ஒரு எளிய கணக்கு தான். ஆனா இதற்கும் இவர் சொல்ற ஜோதிடத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உங்களுக்கு அறிவுபூர்வமான மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பில் ஏன் கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாதிரியான அறிவியல் மனப்பான்மை உங்களுக்கு வளர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரியான ஜோதிடங்களிலிருந்து நீங்கள் பற்றற்றவராக மாறிவிடுவீர்கள் என்பதற்காக இந்த மாதிரியான குறிப்பு இருக்கு. இதை ப்ரமோட் பண்ணும் விதத்தில் இதை சட்டமாக வேண்டும் என்று தமிழக அரசில் பழைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஒரு எம்எல்ஏ கூட கொண்டு வரலாம்.
அதை மசோதா என்பார்கள். ஆனால் அந்த சட்டம், அந்த மசோதா அமலாக்கப்படவில்லை போன வருடம். அது அமலாக்கப்பட்டிருந்தால் இது சட்டப்படியே தவறு அப்படின்னு நம்ம நிரூபிச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை. இது வந்து கடமைகளிலே இருக்கு சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற விஷயம். இது வந்து அறிவியலுக்கு புறம்பான விஷயம் அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. வேற எதுவும் ஆழ்ந்து யோசிக்க வேணாம். ஜோதிடம் என்பது மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் எதிரானது அப்படின்றதுக்காக இந்த காணொளியை பாருங்கள். நன்றி. சின்ன பையன் 17 பையன் உன்ன வருத்தமா இருக்கு. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா 17 வயசு அவனுக்கு. டியூஸ்டே அப்பெண்டிக்ஸ் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் திட்டம் ரெடி பண்ண அன்னைக்கு நைட். அவங்க வீட்டில் இதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு டியூஸ்டே நல்ல நாள்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பெண்டிக்ஸ் அப்சான இறந்து போனான். உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிடுச்சு மேடம். அந்த பழாப்பழ குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் அண்ட் டெத். அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன மேடம் சொல்ல கல்